ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்சிஸ் இன்ஃபோடெக் யூடியூப் சேனல். நமக்கு இன்றைக்கி ஒரு போர்டு வந்திருக்கு. ஹெச்பி பெவிலியனில் கேமிங் லேப்டாப். கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நோ பவர் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போர்டை டயக்னைஸ் பண்ணி என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். இந்த போர்டில் ஃபிசிக்கலாக பார்க்க போகும்போது எந்த காம்பனண்ட்டுமே எந்த டிஃபெக்ட் இருக்க மாதிரி தெரியல. எந்த பர்ஸ்ட் அவுட் கெப்பாசிட்டர் அந்த காம்பனண்ட் எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்குது போர்டு. டிசி இன்சர்ட் பண்ணி என்ன ரீடிங் காட்டுதுன்னு பார்க்கலாம். நம்ம டிசி இன்சர்ட் பண்ணால் ஆம்ஸ் வேல்யூ என்ன எடுக்குதுன்னா 0.009 ஸ்டாண்ட் பை நிற்குது. நம்ம இப்போ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ எந்த ஆம்ஸுமே அதுக்கப்புறம் எடுத்துக்கல. ஸ்டாண்ட் பை மட்டும் 0.009 நிற்கிது. இப்போது நம்ம போர்டோடைய வோல்டேஜ் காயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்போம். காயில்ஸில் நமக்கு என்ன ரீடிங் வந்திருக்கு, எந்த காயிலை கிராஸ் பண்ணி வருது, எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு காயிலாக பார்ப்போம். 3 வோல்ட், 5 வோல்ட் ரேம் காயில் எல்லாமே வோல்டேஜ் எதாவது வருதா அப்படின்னு. 009 நிற்கிறனால எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்ட் பை மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அதுவே வர மாதிரி தெரியலை. போர்டில் எந்த காயிலையுமே கிராஸ் பண்ணி வரல. இந்த ஒரு காயிலில் மட்டும் 0.036 வோல்ட் காட்டுது. இது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏதோ அப்நார்மலாக இருக்குது. இது என்ன காயிலுங்கிற செக் பண்ணி பார்ப்போம். இதை அதுக்கு முன்னாடி நம்ம எந்த காயிலாக ஷார்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது காயிலோட இம்பிடன்ஸ் வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். இம்பிடன்ஸ் வேல்யூ பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளக் அவுட் பண்ணிடுவோம். அடாப்டரை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நெகட்டிவ் ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். இம்பிடன்ஸ் வேல்யூ ஓஎல்ல இருக்குது. ஓவர் லிமிட் ஓகே, நல்ல இம்பிடன்ஸ் தான் இது வேல்யூ. எந்த காயிலுமே நமக்கு 0ன்னு வரல, நியர்பை 0 கூட வரல. ஸோ இம்பிடன்ஸ் வேல்யூ எல்லா காயிலுமே நல்லா தான் இருக்குது. கோர் காயில் நம்ம பார்க்கல, அது யூஸ்வலாக கம்மியாக தான் இருக்கும். தெரியுங்களா, நம்ம மெயினான இந்த காயில்ஸ் மட்டும் பார்த்துறோம். ரேம் காயில், ஸ்டாண்ட் பை எல்லா காயிலும் பார்த்தாச்சு. இதுலேயுமே நமக்கு எந்த ட்ராப் எதுவும் இல்லை. இம்பிடன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ காயிலில் எந்த ஷார்ட்டும் இல்லை. இப்போ நம்ம வோல்டேஜ் ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் செகண்ட் மாஸ்ஃபெட்டை கிராஸ் பண்ணி வருதாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது தாண்டி வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் ஸ்டக் ஆகிருக்குங்கிறத ஓரளவு கணிக்க முடியும். நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு பார்ப்போம். இதை அடாப்டர் ப்ளக்இன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதே ஸ்டாண்ட் பை தான் 0.009 ஆம்ஸு. பழைய கண்டிஷனில் பார்த்தோம்ல அதே தான். இப்போ மல்டிமீட்டர் நம்ம வோல்டேஜ் மோடில் வச்சுக்கிறோம். வோல்டேஜ் மோடில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிசி இன்சர்ட் பண்ணுறோம்ல, டிசி ஜாக்கிலோட ப்ராப்ளம் இருக்கலாம்ல. டிசி ஜாக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம். ஓகே, 19.99 20 வோல்ட் ஃபுல்லாக வருது. அதில் டிசி போர்ட்டுக்கு வந்துடுது. இப்போது ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட் வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் இன்புட்டை பார்த்தவரை நமக்கு வருது 19.91. ஓகே, அதையே வருது. இது கேமிங் லேப்டாப்னால நமக்கு ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டு 2 போட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் லோடு தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டோடைய 2 மாஸ்ஃபெட்டுக்குமே இன்புட் வருது, அவுட்புட் வரல. அப்படின்னா அவுட்புட் வராததுக்கு காரணம் மேபி மாஸ்ஃபெட் ஃபால்ட்டாக இருக்கலாம். அதே நேரத்தில் 2 மாஸ்ஃபெட்லையுமே அவுட்புட் வராதனால மேபி நம்மளோட கேட் ஒழுங்காக வராமல் இருக்கும். இது என் சேனல் மாஸ்ஃபெட்னால கேட்டை கொடுக்க போகிறது சார்ஜர் ஐசி தான். சார்ஜர் ஐசிலேருந்து நமக்கு கேட் சிக்னல் 2 மாஸ்ஃபெட்டுக்கும் யூனிக்காக வரணும். 2க்குமே கேட் வராதனால நம்ம ஐசிலேருந்து தான் வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஐசியோடைய கேட் சிக்னல் இதுக்கு வரலை, மாஸ்ஃபெட்டோடைய கேட்டுக்கு. ஸோ இப்போ ஐசியை செக் பண்ணுவோம். ஐசி BQ738 இது. ஐசியோடைய ரெக்குயர்மெண்ட்ஸும் பார்த்துருவோம். ஐசியோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வருதாண்டு இதை வச்சு நம்ம ஐசி தான் ஃபால்ட்டுங்க கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் ஐசியோட ரெக்குயர்மெண்ட் ஐசி தரலை அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கேஸில் ஐசி தான் டிசைட் பண்ண போகுது கேட்டுடைய வோல்டேஜை. அதனால் ஐசி ஃபால்ட் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஐசியோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம இப்போது சார்ஜர் ஐசியை தான் மாற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சார்ஜர் ஐசி தான் உங்களுக்கு கேட் சிக்னல் கொடுக்க மாட்டேங்குது. எடுத்தோடனே ஐசியை மாற்றுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். மேபி வேறு ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இந்த கேஸில் சார்ஜர் ஐசி தான் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. எப்போதுமே நான் சார்ஜர் ஐசியோ எனி ஐசி மேக்ஸிமம் புதுசு தான் போட பார்ப்பேன். ஸ்க்ராப் போர்டில் எடுத்து போட விரும்ப மாட்டேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஸ்க்ராப் போர்டில் இருக்கிற ஐசியும் ஃபால்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரையல் நிறைய போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் புது ஐசி ஸ்டாக் வச்சுருப்பேன் எப்போதுமே.
ஸோ அந்த ஐசி தான் நான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். அது யூஸ் பண்ணால் ரிசல்ட் நல்லாவே வரும், அவுட்புட்டு. கொஞ்சம் காஸ்ட், பட் நோ ப்ராப்ளம். சரி, இந்த ஐசியை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ஸ்டாக்கில் இருக்கிற ஐசியை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். இதே நம்மள்ட்ட இருக்கிற மாஸ்ஃபெட் வந்து பி சேனல் அப்படின்னா நான் வந்து உடனே ஐசிக்கு போய் கை வைக்க மாட்டேன். ஏன்டா பி சேனலுக்கு வந்து நம்ம கேட் சிக்னல் வர்றதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அது ஐஓ டிபெண்ட் பண்ணி கூட இருக்கும், ஒரு சில மாடலில் ஒரு சில இதில் டிவைடர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அதில் கை வைக்க முடியும். இது வந்து என் சேனல்னால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பாசிபிலிட்டி அதிகம் ஐசிக்கு தான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐசியை ரீப்ளேஸ் பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபபிலிட்டி உள்ள ஒரு காம்பனண்ட்டை மாற்றி ஃபாஸ்ட்டாக சர்வீஸை முடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதில்லை. அதனால் நான் வந்து டேரெக்டாக ஐசியை மாற்ற போகிறேன். என்கிட்ட ஸ்டாக்கில் ஆல்மோஸ்ட் எல்லா ஐசியுமே வச்சுருப்பேன் நான், கொஞ்சம் ஸ்டாக்கு. இது வந்து BQ738 அதுவும் இருக்குது ஸ்டாக் என்கிட்ட. நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போது நிறைய வெரைட்டி ஆஃப் ஐசிஸ் சார்ஜருக்கு இருக்கனால நம்ம வந்து எழுதி வச்சு அதில் மெயின்டைன் பண்ணால் கூட நம்மளால் வந்து ஒவ்வொரு தடவை எடுக்க போகும்போதும் தேடி தேடி பார்த்தா எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இந்த நான் ஃபீல் பண்ணுறேன். அதை ஐசி தேட போகும்போது நம்ம போர்டில் ஸ்க்ராப் போர்டில் தேடி எடுக்கிறது இன்னும் கஷ்டம். நம்ம வாங்கி வச்சுருக்க புது ஐசி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய தேட வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, எடுத்துட்டேன். இந்த ஐசி வந்து ஐசி எடுத்தாச்சு. இப்போ எப்போதுமே நம்ம வந்து புது ஐசியை எடுக்க போகும்போது நம்ம வந்து வைக்க போகும்போது நம்ம டைரெக்டாக ஐசியை போர்டில் வச்சா போர்டில் வந்து அது வந்து சால்ட்ரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆகாது. அதனால் இந்த ஐசியை நம்ம வந்து ப்ரீ சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது பண்ணிட்டோம் அப்புறம்னா உங்களுக்கு வந்து போர்டில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரீ சால்விங் பண்ணுறதுங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஜாப் தான். நம்ம ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு லெட்டை கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐசி வந்து ஜென்ரலாக லெக்ஸ் எல்லாத்துலேயுமே லெட்ஸ் உட்காந்துரும். நம்ம ஸ்க்ராப் போர்ட்லேருந்து ஐசியை எடுத்து வைக்கிறோம் அப்படின்ட்டா அது ஆல்ரெடி லெட் இருந்திருக்கும். எல்லா லெக்ஸ்லேயுமே லெட் வந்து ப்ராப்பராக உட்காந்துருந்துருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ப்ரீ சால்விங் பண்ண தேவையில்லை, அதை எடுத்து நம்ம டேரெக்டாக வச்சிடலாம். பட் புது ஐசி எப்போதுமே நம்ம வந்து ப்ரீ சால்விங் பண்ணி தான் வைக்கணும். சால்ட்ரைனில் இருக்கிற லெட்டு பத்தலை, கொஞ்சம் லெட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஐசியை வந்து ஃபுல்லாக எல்லா லெக்குக்கும் பட்டுச்சுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, ப்ரீ சால்விங் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஐசியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். லெக் வந்து ப்ராப்பராக அந்த பாயிண்ட்டு பார்த்து நம்ம வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் எந்த ஃபஸ்ட் லெக்குண்டு அது பார்த்து கரெக்டாக வைக்கணும். எப்போதுமே பார்த்துட்டேன். இப்போது ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போது ஐசியை எடுக்க போகும்போது வைக்க போகும்போதும் போர்டை டேமேஜ் பண்ணிடாத அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப நேரம் ஹீட்டும் காட்டக்கூடாது, ஒரே இடத்துல ஹீட்டும் காட்டக்கூடாது. கரெக்டான இதில் காட்டும். அப்போ தான் உங்களுக்கு போர்டு டேமேஜ் ஆகாமல் நம்ம ஐசியை ரீப்ளேஸ் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையாக எப்போதுமே நம்ம வந்து ஐசியை வச்சுட்டு நான் ஹீட் பண்ணக்கூடாது. இருக்கிற லெட் இருக்குல்ல, ஆன் போர்டில் இருக்கிற லெட் எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டேஜில் ஐசி வச்சுட்டு ஐசி மேலே கொஞ்சம் நேரம் தான் ஹீட்டு காட்டுவேன். ஏன்டா ஐசி வந்து மேபி ஐசியும் டேமேஜ் ஆகாது, பட் ஒரு சேஃபர் சைடு. இப்போ ப்ராப்பரான பொசிஷனில் அது உட்கார வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் லென்ஸில் பார்க்கலாம் லெக்ஸ் எல்லாமே கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு. எல்லா லெக்ஸுமே ப்ராப்பராக உட்காந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஐசி ப்ராப்பராக வச்சுருக்கோன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு லெக்ஸ் எல்லாமே ஓகே தான். 1-2 லெக் வந்து ப்ராப்பராக உட்காரலை. நம்ம அதுக்கு திரும்ப ப்ளோயரை ஹீட் பண்ண அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம எப்போதும் பண்ணுறது தான். சால்ட் ரைனை வச்சு நம்ம வந்து அந்த மிஸ் ஆகிருக்க லெக்ஸுக்கு வந்து லெட்டு கொடுக்கலாம். சால்ட் ரைனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். போகணும் வந்துருச்சியா? ரொம்ப ஹை டெம்பரேச்சர் 350 டிகிரி இருக்கும். நம்ம கையை வச்சோம் அப்படின்னா கை வந்துடும். சரி, டியூசர் வச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து சால்ட் ரைன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ லெட் எடுத்து நம்ம வந்து மைல்டாக மிஸ் ஆகிருக்க லெக்குக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் மைன்யூட்டாக
விட்டு வைக்கணும். ஒன் லெக்கில் இன்னொரு லெக் வந்து நமக்கு வந்து கான்டாக்டு கிடச்சிடாம ப்ராப்பராக அந்த லெக்குக்கு மட்டும் உட்கார மாதிரி வைக்கணும். அது பண்ண பழகிடும். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா 2 லெக்கு சேர்ந்து ஒட்டிக்கிறோம். ப்ராப்பராக செக் பண்ணிடாமல் நம்ம ஆன் பண்ணிடக்கூடாது. ஒரு சைடு வச்சாச்சு. லென்ஸில் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, லெக் உட்காந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சுற்றி காம்பனன்ட்ஸ் இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் தேய்ச்சி விடவும் கஷ்டமாக இருக்குது. காம்பனன்ட்ஸ் இல்லாட்டே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக காயில் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. மற்றெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒழுங்காக வைக்க முடியல. அது சரி, ப்ராப்பராக உட்காந்துருச்சு. இப்போது கொஞ்சம் ஹீட்டு குறையட்டும். ஹீட்டு ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிசி இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ போர்டை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். போர்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீட்டாக இருக்கணும் போர்டு, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு நம்ம போர்டு வேறு ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு வந்து நல்லா பார்த்துருக்காங்கங்கிற ஃபீட்பேக் அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் ஹீட் குறைஞ்சிச்சு. இப்போ டிசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிசி ரீடிங் எப்படி எடுக்குதுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. இன்சர்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஓகே இந்த 700 போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு, சிமாஸ் இல்லாதனால. ஆனால் இன்னும் எல்இடி வந்த மாதிரி தெரியலை. ஓகே, எல்இடி வந்துருச்சு. இது கொஞ்சம் ஹையர் அண்ட் போர்டு கேமிங்னால உங்களுக்கு வந்து ப்ராசஸர் ஹெவியாக ஹீட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். நம்ம ப்ராசஸர் ஹீட் ஆகுது, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஹீட் சிங்கை மாட்டிட்டு தான் செக் பண்ணணும். நான் டிஸ்பிளேயை செக் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி ஹீட் சிங்கை மாட்டிட்டு தான் செக் பண்ணணும். போர்டை ரெடி பண்ணோடனே ஆர்வத்தில் நம்ம வந்து போர்டை டிஸ்பிளே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே மாட்டணும்னு தோணுது. இருந்தாலும் அது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் கேமிங் லேப்டாப் பொறுத்தவரை. மற்ற நார்மல் லேப்டாப் பிரச்சனை இல்லை, அதில் வந்து நம்ம பண்ணலாம். ஹீட்ஸிங்கை மாட்டிடுறேன். நான் இப்போது மாட்டிட்டு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஹீட்ஸிங்கை மாட்டியாச்சு. ரேமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது போர்டை ஆன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே வருதாண்டு. டிஸ்பிளே வந்துருச்சுன்னா நமக்கு வந்து சால்வ். சார்ஜர் ஐசி தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அதை மாற்றினோடனே நமக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, போர்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்பிளே பாருங்கள். ஓகே, வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஃபுல் கிட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல் கிட்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை ஃபுல்லாக காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதை. இப்போது நம்ம வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளே ஒரு தடவை பார்த்துட்டு கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அழகான லேப்டாப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எல்இடி. நமக்கு டிஸ்பிளேயும் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.